ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். ஒரு இலங்கை பெண் இந்தியனையும் தமிழனையும் கழுவி கழுவி ஊற்றியிருக்கிறது. இந்தியாவில் ஆம்பளையே இல்லை என்று சொல்லியிருக்கிறது. இதை கேட்கும்போது மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அந்த ஒளிப்பதிவை இப்போது கேட்கலாம். தமிழனை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறது. உண்மைதான், ஒரு கோணத்தில் பார்த்தால் உண்மையாகத்தான் தோன்றுகிறது. அந்த பதிவை நீங்களே கேளுங்கள். தமிழச்சின்ற பேஸ்புக்ல போட்டிருந்தா இந்தியாவில் உள்ள எவனுக்கும் என் மயிரை கூட கொடுங்க இல்லாது. அது உண்மை. ஏன் இந்தியாவில் ஆம்பளையே கிடையாது. இதை படி பொம்பளை காலில் விழுவுறீங்க, வேட்டி கட்டிருக்கீங்க, பேண்ட் போட்டிருக்கீங்க, பொம்பளை காலில் உங்களுக்குலாம் வெக்கமால ஸ்ரீலங்கால சிரிக்கிறானுடா, காரி துப்புறானுங்க. கக்கூஸ் கழுவுற பொம்பளையே முதலமைச்சரா போட அலையிறங்கன்ட்டு காரி துப்புறானுங்க. யாருடா சின்னம்மா? அம்மாவுக்கு உங்களுக்குலாம் அர்த்தம் தெரியுமாடா? அம்மா சின்னம்மா கண்டவங்க கண்ட காவாளியெல்லாம் அப்படியே கருணாஸ் பைத்தியக்காரன். யாருடா சின்னம்மா? நீ ஸ்ரீலங்காவுக்கு வந்தன்னு வச்சுக்க, சாணியை கரைச்சி உன் தலையில ஊத்தி செருப்புல மாலை கட்டி போடுவேன். செத்த பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி 100 கோடி ரூபாய் கணக்கு சொல்றானுங்க. அதெல்லாம் யார் விட்டு வரின்னு உங்ககிட்ட கொள்ளடிச்சது? எந்த அரசியல்வாதி சரி பேங்க்ல வந்து இவ்வளோ 1000 500 நோட்டு மாத்த நின்றானா எல்லாம் 5க்கும் 10க்கும் விளையாடுற ஏழைங்க நீங்க தான் போய் நின்றீங்க. சுய புத்தி சுய மூளை அப்படின்னு ஒண்ணு இருந்தா அண்ணுமே ஒரு சோத்து பார்சலுக்கும் காப்பத்து சாராயத்துக்கும் ஓட்டு போடாதீங்க. நல்லா யோசிங்க. தாமதமானாலும் பரவாயில்ல, நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. சரியா? ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு தமிழ்னு சொல்ல வெக்கமா இருக்கு. இவர் சொல்லியிருப்பது தமிழர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நாங்கள் இலங்கையில் தமிழன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகவும் சிந்திக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு தமிழரும் இதை ஏற்றுக்கொண்டு உண்மையிலேயே பணத்திற்கும் சாராயத்திற்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போடுவதை நிறுத்திவிட்டு சிந்தித்து நல்ல தலைவர்களை, படித்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இந்த பேச்சு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு சிறந்த ஒளிப்பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல்.